அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். செந்தமிழை ஆவலோடு கற்றுக்கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது 18வது பாடம். காலம் தாழ்த்தாது பாடத்திற்கு செல்வோம் வாருங்கள். இனிமையானவர்களே, இந்த பாடத்தில் நாம் 4 எழுத்துக்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அவற்றை இப்போது கற்றுக்கொள்வோமா? தோ, பெ, கே, நீ, தோ, தோடு, 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 பெ, பெட்டி, பெ, இட்டி, பெட்டி, கே, கேணி, 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 நீ, நீலம், நீலம், நீலம். மேலும் சில சொற்களை காணலாம் வாருங்கள். தோ, தோப்பு, தோரணம், தோட்டம், தோண்டு, தோசை, பெ, பெண், பெருச்சாளி, பெருவிரல், பெட்டகம், பெயர், கே, கேசரி, கேணி, கேள்வி, கேளிக்கை, கேசம், நீ, நீர், நீதி, நீதிபதி, நீர்நாய், நீச்சல். தொடர்ந்து நாம் கற்ற எழுத்துக்களை கொண்டு அமைக்கப்பட்ட வாக்கியங்களை படிக்கலாம் வாருங்கள். அஃது அக்காவின் தோடு. அஃது ஒரு காகித பெட்டி. அது பெரிய கேத்தல். அது நீல வண்ண சட்டை. அது பாக்குத்தோப்பு. அன்பானவர்களே, இன்று கற்ற எழுத்துக்களை மீட்டுணர்வோம் வாருங்கள். தோ, பெ, கே, நீ. வெற்றிகரமாக தமிழ் மொழியை இனிதே கற்று வரும் தமிழ் நெஞ்சங்களே, இத்துடன்
18வது பாடம் ஒரு நிறைவை எய்துகின்றது. அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.